ஹாய் குட் மார்னிங் எல்லாருக்கும். நம்ம தனியாக இருந்திருப்போம்ல, அதுக்கப்புறம் ஃபேமிலியாக இருப்போம். அந்த தனியாக இருந்த வாழ்க்கையை எப்போ மிஸ் பண்ணுவோம் தெரியுமா? சில நேரம் உடம்பு சரியில்லாமலாம் இருக்கும்போ நமக்கு தூங்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் எடுக்க முடியுமா? ஃபேமிலியான பிறகு அதுவும் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்னா எழுப்பி நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும். நம்ம எழும்பலைன்னா யாருக்குமே சாப்பாடு இல்லை. அதுதான் இங்கே பெரிய விஷயம். அதனால அந்த டைம் நினைப்பேன், ஐயோ இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. ஆனால் ஆஃபீஸோ மற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட ஓகே உடம்பு முடியலையா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த ஹோம் மேக்கர் ப்ளஸ் ஒர்க்கிங் உமனாக இருக்கவங்களுக்கு டபுள் கஷ்டம். அப்படியே நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்துடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஈத் முபாரக். அஸ் யூஷுவல் இங்கே மசால் தோசை தான். ஆனால் என்ன வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மாவுங்கிறதுனால நல்லா இருக்கும் கொஞ்சம். ஆமாம், எங்கள் வீட்டில் அஸ்யூஷுவல் மசாலா தோசை தான். மசாலா நேற்று ப்ரிப்பேர் பண்ணது தான், நிறைய ப்ரிப்பேர் பண்ணி நேற்று ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். அப்புறம் இன்றைக்கி எடுத்து பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட் சொன்ன டைலாக் நீங்கள் யாராவது யோசிப்பீங்க, அவங்க ஹஸ்பண்ட் தானே பண்ணுறாருன்னு யோசிக்கக்கூடாது. வேலையெல்லாம் அவங்க தோசை மட்டும் தான் சுடுவாங்க. அப்புறம் மற்ற எல்லா நம்ம எடுத்து பண்ணி வைக்கணும். அவங்க தோசை சுட்டு தருவாங்க. எங்கள் பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க. பாப்பா ஓகே. Bye, take care and have a nice day, have a nice weekend and எல்லாரும் holidays enjoy பண்ணுங்க.